அதிமுக பாஜக கூட்டணி உருவான சமயத்திலேயே திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு. இன்னும் நிறைய கட்சிகள் அந்த கூட்டணியில இணைய போறாங்கிற போது 2026ங்கிறது திமுகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தேர்தல். இப்போ இந்த விவாதத்துக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தீங்களா இல்லையா? அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கல. இந்த நீங்க கொடுக்கல, அவங்க எந்த விவாதத்திலையும் கலந்துக்கிறது இல்லை. கூட்டணியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தடை உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள். என்ன காரணம்? அதிமுக காரர்களே வெக்கப்படுகிறார்கள். பாஜக தரப்புலையும் திரு நயினார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஏதாவது விவாதத்தில் இதை பற்றி பேசுகிறாங்களா இல்லை? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இந்த கூட்டணி அறிவித்த பிறகு அவங்க எந்த விவாதத்துக்கும் கூட்டணியை ஆதரித்து பேசின மாதிரி தெரியல. நமக்கு எந்த விவாதத்துலேயும் பேசின மாதிரி தெரியல. அவர்களே வெட்கப்படுகிறார்கள் இந்த கூட்டணிக்காக. நம்ம அந்த அதிமுகக்குள்ளேயே எத்தனை கலக குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சட்டமன்றத்தில் இபிஎஸ் அதை அட்மிட் பண்ணார்ல, எங்க கட்சி நாங்க யாரோட வேணுமானாலும். அதாவது அதுதான் சொல்றேன், there is a disconnect. அதிமுகவை பொறுத்தவரை disconnect between the leaders and the cadres. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஊழல் வழக்குகள்ல இருந்து தப்பிக்கணும், அமலாக்கத்துறையோட கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமா சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். இதுதான் ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு. இப்ப ஆட்சியில இல்லாதப்போ இதுதான் நடக்குது. அதனால்தான் சொல்கிறோம், இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி. துரோகத்தின் மொத்த உருவம் பாஜக. 119 இடங்கள், உங்களுக்கு 105 இடங்கள்னு கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்குன்னு. அது ஏதாவது ஒரு பாஜக ஆதரவு மீடியா வெளியிட்டு இருக்கோம் கருத்து கணிப்பை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் இப்ப எடுத்துக்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாதகமாகவும் வந்திருந்தா நம்ம அதை எடுத்துக்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படிப்பட்ட கள நிலவரமாக இருக்கிறது அப்படின்றத பாருங்க. ஐயா 2000 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் சமக்ஷ SSA ஸ்கீமுக்கு. என்ன காரணம்? நீங்கள் இந்தியை சொல்லி கொடுக்கல அப்படின்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா மகாராஷ்டிராவில் 3rd லாங்குவேஜ் ஹிந்தி கம்பல்சரியாக நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய முதல்வர் பேசியிருக்கிறார். அப்பா தமிழ்நாட்டுக்கும் அதானே? கொடுங்க 2000 கோடி ரூபாயை, உடனடியாக 2000 கோடி ரூபாயை கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. யாருக்காவது திறன் இருக்கா இதை பத்தி பேசுறதுக்கு? அதிமுகவுடைய தலைவர்கள் யாராவது குரல் கொடுப்பார்களா? பாஜக முதல்வர் சொன்னா அது உங்க காதுல தேன் மாதிரி உழுது. தமிழ்நாட்டிலிருந்து அந்த உரிமை குரல் கேட்டா அது ஹிந்தி படிச்சா நல்லது தானே வியாக்கியானம் சொல்வீங்களா எங்களுக்கு? இப்படிப்பட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதாவது இரட்டை வேடம், எங்க பார்த்தாலும் இந்த இரட்டை வேடத்தை தான் பாஜக கையாண்டு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கை வேற கூட்டணி வேறனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கையா? மகாராஷ்டிரால ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். மகாராஷ்டிராவுடைய முதல்வர் சொல்லிட்டாரு கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்போ உடனே என்ன பண்ணணும்? நீங்க ஒரு நியாயமான அரசாக இருக்கு, நாங்க எந்த வேறுபாடும் காணிக்க மாட்டோம் எந்த மாநிலத்துக்கும், தமிழ்நாட்டின் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? உடனே அந்த 2100 கோடி ரூபாயை கரெக்டுங்க, மகாராஷ்டிராக்கு என்னவோ அதுதானே தமிழ்நாட்டுக்கோ. வாட் இஸ் சாஸ் ஃபார் தி கூஸ் இஸ் கூஸ் ஃபார் தி கேண்டர். கடந்த காலங்களில் இதுதானே திரு சரவணன், நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கிற போது கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தானே நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமோட. நல்ல கேள்வி, அருமையான கேள்வியை இது பண்ணீங்க. 1999 திமுக கூட்டணி வைத்தது பாஜகவோடு. அப்போ என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன இதை வச்சிருந்தோம்? ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரக்கூடாது, ராமர் கோயிலை கட்டக்கூடாது, 3 பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஒத்துக்கொண்டது பாஜக. ஆமா கரெக்ட், நாங்க பண்ண மாட்டோம். இப்போ எடப்பாடி சொல்லிருக்காரு அதே மாதிரியான ஒப்புதலை நாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சியா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்போ வரும்? அதிமுக ஆட்சினா எதுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்? கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குனா தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்போ ஆட்சியில பங்கு கொடுத்துட்டு திமுகவும் அதிமுக பாஜகவும் ஜெயிக்க போகிறதா? இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல செய்யாதீங்கன்னு வேணா அவங்க செய்யாதீங்க இல்ல. அதாவது என்னன்னா அந்த கூட்டணியே ஒரு மொத்த முரண்களின் மூட்டை. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. நீட்டை ஒழிப்பேன்னு பேசுவாரா அவரு? திரு எடப்பாடி பழனிசாமி நீட்டை ஒழிப்பேன்னு பேசுவாரா? மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன்னு பேசுவாரா? ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றிய அரசு தான். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுடைய நலனை நசுக்குகிறது. ஒன்னு கவர்னர் மூலமா, இல்ல பணத்தை கொடுக்காம. இல்ல அதுதான் பாஜக எதிர்ப்பு வசதியா இருக்கிறதுனால. அதாவது இப்ப எப்படின்னா அரசியல் கட்சிகள் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? அரசியல் கட்சிகள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாக இருக்கிறது. மக்களுடைய எண்ணம் என்ன?
நீங்க வந்து நீங்க வந்து மோடி எதிர்ப்பை காட்டு ஓட்டி வாங்கிட்டீங்க. ஐயா, அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். அதைத்தானே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியுமா? செயல்பட்டா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த முடியாதுன்ற காரணத்தினால தானே தொடர்ந்து அதிமுக தோல்வி. பாஜகவோடு கூட்டணி வைத்ததிலிருந்து என்ன வெற்றி பெற்றார்கள்? எதிலுமே வெற்றி பெறவில்லையே. திருப்பி 2026 மட்டும் அது மாற்றம் அடைந்து விடும், அது மாறிவிடும்னா மந்திரத்துல மாங்க வந்துருமா? மத்திய அரசனால பாதிக்கப்படுறோம்னு நாள்தோறும் பேசிட்டு இருக்கிற போது தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதை தானே திமுக முன்வைக்கும். அதுதானே அவங்களுக்கும் அவங்க முன்வைப்பாங்க. பட் நாங்க முன்வைப்போம் இல்லையா? நீங்க தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னதை எது செய்யல, எப்படி மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வரலாறு காணாத கொலைகள் எப்படி நடக்குது, அதனால மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க, சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து எவ்வளோ உயர்த்தி இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நம்மளும் பேசுவோம். மக்கள்கிட்ட இது ரெசனேட் ஆகுமா, அது ரெசனேட் ஆகுமா மாநில தேர்தலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மக்கள் முடிவு செய்யட்டும். இப்போ 2021 தேர்தலிலே 39% வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்குகள் 40 தொகுதியில் மாறி விழுந்திருந்தா மீண்டும் அதிமுக ஆட்சியே வந்திருக்கும் அப்படின்ற நிலை தான். இவர்கள் வந்து பிரம்மாண்டமாக 200 இடங்களை வென்று அதிமுக கூட்டணி நாங்கள்லாம் இருந்தப்போ படுதோல்வி அடைந்த மாதிரி அடையலை. அப்போ இவர்கள் எதிர்கட்சி, நாங்கள் ஆளும் கட்சி. அப்போது 5 ஆண்டுகளில் நிலைமை மாறாதுன்னு இப்பவும் நான் வந்து நாங்கள் 200 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலை. இவர்கள் வந்து வெற்றி கழிப்பில் நாங்கள் 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், இதே பாஜக எதிர்ப்பு வச்சுட்டு இந்த தேர்தலையும் ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே நம்பிக்கையில் இருக்கட்டும், நாங்கள் தேர்தலை சந்திச்சு